இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தீவிரவாத தாக்குதலின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நாடு முழுவதும் நாளை ஒத்திகை. அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. பிரதமர் அலுவலக அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் அதிகரித்து வரும் நிலையில் பிரதமர் மோடி ஆலோசனை. பாகிஸ்தானுடனான போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் கடலுக்கு அடியில் போர் திறனை வலுப்படுத்தும் சோதனை வெற்றி. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகம் தகவல். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் தீவிரவாதிகளின் பதுங்குமிடம் அழிப்பு. வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்த பாதுகாப்பு படையினர். இந்திய ராணுவ தளவாடங்கள் குறித்தான வலைதளங்கள் மீது பாகிஸ்தான் சைபர் தாக்குதல். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ராணுவ செயல்பாடுகளை முடக்க பாகிஸ்தான் ஹேக்கர்கள் முயற்சி. மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஆவடி கவச வாகன உடை தயாரிப்பு நிறுவனத்தில் வலைதள சேவை நிறுத்தம். பாகிஸ்தான் ஹேக் செய்ய வாய்ப்பு இருப்பதால் மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியுடன் அதிபர் புதின் தொலைபேசியில் பேச்சு. இந்தியாவின் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா துணை நிற்கும் என உறுதி. இந்தியா பாகிஸ்தான் இடையே நீடிக்கும் போர் பதற்றத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீவிரவாத தாக்குதலுக்கு ராணுவ நடவடிக்கை ஒருபோதும் தீர்வாகாது என்றும் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் எதிரொலி. பஹல்காம் காவல் நிலைய ஆய்வாளர் உட்பட 6 காவலர்கள் பணியிட மாற்றம். மே 5ஆம் தேதியை வணிகர் தினமாக அறிவிக்கும் வகையில் விரைவில் அரசாணை வெளியிடப்படும். மதுராந்தகத்தில் நடைபெற்ற வணிக தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மே 5 வணிக நல அரசு அறிவிக்கணும். இது இப்ப இல்ல, தொடர்ந்து நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை விரைவில் அதற்கான அரசாணை வெளியிடப்படும். வணிகர் நல வாரியத்தில் நிரந்தர உறுப்பினர்களாக இருப்போருக்கான உதவித்தொகை 5 லட்சமாக அதிகரிக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. கடைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுங்கள் என்றும் வணிகர்களுக்கு வேண்டுகோள். நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகையை 1 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்தி இருந்தோம். வருங்காலத்தில் இது 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. எப்போதும் வணிகர்களுக்குள் பிரச்சனை ஏற்படுத்தும் கட்சி திமுக என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடல்.
திமுக ஆட்சி எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் வணிகர்கள் தாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. இந்த ஆட்சியில் வணிகருக்கு மட்டுமல்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. குறிப்பாக வணிகர்கள் அவர்களது வணிக நிறுவனங்களில் அடிக்கடி தாக்கப்படுவது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்க்கிறோம். இந்த ஆட்சியிலே மதுரை விமான நிலையத்தில் விஜய்க்கு சால்வை அணிவிக்க வந்த நபர் துப்பாக்கி முனையில் தடுத்து நிறுத்தம். தலையில் துப்பாக்கியை வைத்த பாதுகாப்பு படை வீரரால் அதிர்ச்சி. தாவேகா தலைவர் விஜய்க்கு அரசியல் பார்வை இல்லை. மக்களின் பிரச்சனைகள் குறித்து போதிய புரிதல் இல்லை. பிரபலமான நடிகர்கள் என்றால் அவர்கள் கையில் ஆட்சியை கொடுத்துவிட முடியுமா எனவும் நடிகர் பிரகாஷ் ராஜ் காட்டம். பாஜகவுடன் கூட்டணி வைப்பதால் தனக்கு தானே குழி பறித்துக் கொள்கிறது அதிமுக. பாஜகவுடன் யார் கூட்டணி சேர்ந்தாலும் அவர்களை வீழ்த்த வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் சூளுரை. நீங்கள் செய்வது வரலாற்று பிழை. திமுகவை வீழ்த்துவதாக எண்ணிக்கொண்டு நீங்களே உங்களுக்கு குழிபறித்துக் கொள்கிறீர்கள் என்று நான் உரிமையோடு சுட்டிக்காட்டுகிறேன். 2026 சனாதன சக்திகள் எந்த சூழலிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது, அதை தடுத்தாக வேண்டும். பிஜேபியோடு சேருகிற யாராக இருந்தாலும் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். வீழ்த்தி காட்டினார்கள், அதை சிறுத்தைகள் சாதித்தார்கள். உடல்நலக்குறைவு காரணமாக நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி காலமானார். இன்று காலை சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என தகவல். நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் உடலுக்கு தாவேகா தலைவர் விஜய் அஞ்சலி. சென்னை தேனாம்பேட்டை இல்லத்தில் கவுண்டமணியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கரூர் மாவட்டம் நெரூரில் எச்சில் இலையில் உருளும் சம்பிரதாயத்திற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு நீட்டிப்பு. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தனக்கு பாஸ்போர்ட் வழங்க கோவை மண்டல அலுவலகத்திற்கு உத்தரவிடக் கோரி டிடிஎஃப் வாசன் தொடர்ந்த வழக்கு. வாசன் மீதான வழக்கு விவரங்களை தாக்கல் செய்ய தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா பயணத்தில் எவ்வித குறைபாடும் ஏற்படவில்லை. தமிழக காவல்துறை விளக்கம். குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகளை வெளியிட்டது அரசு பணியாளர் தேர்வாணையம். தொடர்ந்து 12வது முறையாக குறிப்பிட்ட மாதத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தகவல். தமிழகம் முழுவதும் கோடை காலத்தில் சீரான மின்சாரம் வழங்குவது தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் முக்கிய ஆலோசனை. சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மகளிர் சுய உதவி குழுவினர் 60 லட்சம் பேருக்கு அடையாள அட்டை வழங்க தமிழ்நாடு அரசு திட்டம். QR கோட் வசதியுடன் 9 மாதங்களில் அடையாள அட்டை பணிகளை முடிக்கவும் இலக்கு.
பொறியியல் படிப்புகளுக்கு நாளை முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் வரும் 9ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அறிவிப்பு. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முக்காடு அணிந்து பெண்கள் ஒப்பாரி போராட்டம். நகை மோசடியில் ஈடுபட்ட தனியார் நிதி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கலெக்டரேட்டுக்கு நாங்கள் வந்து நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், பேசியிருக்கோம். எங்களுக்கு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் போங்க, நாங்கள் கலெக்டருக்கு நாங்கள் தெரியப்படுத்திட்டீங்க போங்க, எங்களை வாயெடுத்து எங்களை போக சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை நாங்களும் அலைஞ்சு நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் போயிட்டோம். எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல. அந்த ரீசன் எங்களுக்கு என்னன்னு தெரியல. எல்லாம் ஏழை மக்கள், எங்களுக்கு நகையில கொடுக்கணும். இல்லை ஒவ்வொரு தற்கொலைக்கு நேராக போகிறதுக்காக குமரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க நகையில வச்சிருந்து எல்லாம் பாம்பர மக்கள் ஏழை அப்படியே கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்குது. எங்களுக்கு நியாயம் கேட்டதுக்கே சொல்லணும். திருவள்ளூர் அருகே திடீரென வீசிய சூறாவளி காற்றால் 1000க்கும் மேற்பட்ட வாழைகள் முறிந்து விழுந்து சேதம். உரிய இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை. வருஷம் நேற்று சாயந்தரம் ஒரு 3லிருந்து 4 மணிக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று எங்கள் வாழையெல்லாம் ஒரே தரமட்டமாகிடுச்சு. இதில் ஒரு 70% வாழை கீழே விழுந்துச்சு. எங்களுக்கு அடுத்த கத்திரி காய்ஞ்சோடனே எல்லாமே எங்களுக்கு அறுவடை டைம் சித்திரா பௌர்ணமிலேருந்து எங்களுக்கு அப்படியே ஸ்டார்டிங் ஆகிடும். கைக்கு வர நேரத்தில் இது மாதிரி சதுரமாக ஃப்ளாட் ஆகணும்னு நாங்கள் அடுத்து என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு குழம்பி போய் இரவில் தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். சிங்கம்புணரி அருகே திருவிழாவில் உலக்கையுடன் கோயிலை சுற்றி வந்து அம்மை நோயை விரட்டும் வினோத வழிபாடு. முகத்தில் வண்ண சாயங்கள் பூசி ஆடி பாடி மகிழ்ந்த கிராம மக்கள். கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 11ஆம் தேதி தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சிபிஐயின் தற்போதைய இயக்குநர் பிரவீன் சூட்டின் பதவிக்காலம் வரும் 25ஆம் தேதியுடன் நிறைவடைவதன் எதிரொலி. புதிய இயக்குநரை தேர்வு செய்வது தொடர்பாக பிரதமர் மோடியுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் 18ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல். குடியரசுத் தலைவர் ஒருவர் சபரிமலைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறை. பாஜக நிர்வாகி ரவீந்தர் ரெய்னா ராணுவ வீரர்களை வைத்து ரீல்ஸ் வீடியோ எடுத்ததற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக குப்வாராவில் வீரர்களுடன் நெருக்கமாக பணியாற்றியதாக ரவீந்தர் ரெய்னா விளக்கம். வக்ஃப் சட்ட திருத்தத்தின்படி நடவடிக்கை எடுப்பதற்கான இடைக்கால தடை நீட்டிப்பு. மத்திய அரசின் கருத்துக்களை ஆராய வேண்டியிருப்பதால் விசாரணையை மே 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பண மூட்டைகள் தீப்பிடித்து எரிந்த விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தது 3 நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழு. தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் நிகழ்வுகளுக்கு தீர்வு காண இந்தியாவும் இலங்கையும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். நடுக்கடலில் நடத்தப்படும் தாக்குதல்களால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் பவன் கல்யாண் கவலை.
கொல்கத்தாவில் டாப் ரூஃப் ஓட்டல்களுக்கு தடை விதிக்கப்பட்ட உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிப்பு. கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சட்டவிரோத குடியேறிகள் அமெரிக்காவை விட்டு வெளியேறினால் தலா $1000 வழங்கப்படும். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவில் கொடூர குற்றவாளிகளுக்கான அல்காட்ராஸ் சிறையை மீண்டும் திறக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவு. 1963ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்ட நிலையில் அமெரிக்காவில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் ட்ரம்ப் முடிவு. அமெரிக்காவில் மியாமி கடற்பகுதியில் அதிகப்படியான பயணிகளை ஏற்றியதால் பாரம் தாங்காமல் முழுகிய படகு. கடலில் சிக்கி தவித்த 32 பேரை பத்திரமாக மீட்ட கடலோர காவல் படையினர். IPL தொடரில் டெல்லி ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழையால் ரத்து. பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்தது ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி. IPL கிரிக்கெட் தொடரின் 56வது லீக் போட்டியில் இன்று குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது மும்பை இந்தியன்ஸ். போட்டி இரவு 7:30 மணிக்கு மும்பை வான்கடை மைதானத்தில் நடக்கிறது. $1 கோடி கேட்டு கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல். உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோஹா மாவட்டம் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை.